அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2க்கு வந்து நம்ம மினிஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போட போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து நம்ம கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டாஃப் தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு வந்து கால் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய அகாடமியில் இப்போ குரூப் 4 குரூப் 2 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ நாம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணல. காரணம் என்னென்னா ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 பேப்பர் 2க்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் எக்ஸாமுக்கும் போட்டிருந்தோம். போலீஸ் எக்ஸாம் லாஸ்ட்டு சண்டே எக்ஸாம் முடிஞ்சது. வரக்கூடிய சனி ஞாயிறில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான எக்ஸாமும் முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம குரூப் 4 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம போடல. ஸோ வரக்கூடிய சாட்டர்டே சண்டேயில் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு முடியுறதுனால நம்ம குரூப் 4க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட்டா? சரி, என்னென்ன ஸ்டாஃப் தேவைப்படுது அப்படின்னா டீச்சிங் ஸ்டாஃப், ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி டீச்சிங் ஸ்டாஃப் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி கொஷின் கிரியேட்டர், டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து தமிழ், ஜிஎஸ், மேக்ஸுக்கு வந்து கொஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் தேவைப்படுது. தமிழ் டைப்பிஸ்ட், வீட்டில் இருந்து தமிழ் டைப்பிங் தெரியும்னா தமிழ் டைப்பிஸ்ட்டு ப்ளஸ் வந்து கரெக்ஷன் ஸ்டாஃப்னு சொல்லுவோம். ஸோ ஓவராலாக வந்து கொஷின் வந்து பார்த்துட்டு ஏதாவது கண்டென்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்து சொல்கிறது கரெக்ஷன் ஸ்டாஃப் வந்து தேவைப்படுது. முழுக்க தமிழ் மீடியம் தான். நீங்கள் டீச் பண்ணுறதாலும் சரி, கொஷின் எடுக்கிறது, டைப் பண்ணுறது, கரெக்ஷன் எல்லாமே தமிழ் மீடியம் வந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுவும் வந்து ப்ரெஷர் அப்படின்னா அப்ளை பண்ண வேணாம். ரைட்டா? ஸோ நீங்கள் ஒரு அட்டம்ப்ட் 2 அட்டம்ப்ட் குரூப் 4 குரூப் 2 எழுதிருக்கீங்க, ஒரு 3-4 ஆண்டுகளாக படிக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து இப்போ 2025 நடந்த குரூப் 4 குரூப் 2 1 or 2 மார்க்கில் மிஸ் ஆகிட்டீங்க. நல்ல நாலேஜ் இருக்குது, ஃபுல் டைமாக டிஎன்பிசிக்கு தான் படிக்கிறேன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ப்ரைவேட்டாக ஜாப்புக்கு போகிறீங்க, பார்ட் டைமாக இங்கே ஒர்க் பண்ணலான்னு நினச்சி பண்ண வேணாம் தயவுசெய்து. காலையில் தூங்கி எழுந்திரிச்சிருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் நான் டிஎன்பிசிக்கு தான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கிட்டு அதில் ஃப்ரீ டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய டைமில் ஸோ நீங்கள் இங்கே பார்ட் டைமாக எங்ககிட்ட வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். ரைட்டா? ஸோ நாங்கள் ப்ரைவேட் ஜாப் போகிறீங்க அப்படின்னா காலையில் போய்ட்டு நைட்டு வருவீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க்லாம் உங்களால் வந்து செய்ய முடியாது. ஸோ அதனால் வந்து ஃபுல் டைமாக டிஎம்பிசிக்கு படிக்கிறேன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டீச்சிங் ஸ்டாஃப் வந்து வித் பேஸ் காட்டி நீங்கள் வந்து ஆன்லைனில் நடத்த முடியும் அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். ஸோ வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு வைக்கக்கூடிய கொஷினுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுற மாதிரி இருக்கும், அல்லது வந்து டெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த கண்டென்ட் இருக்கும்ல, என்ன டெஸ்ட்டு போர்ஷன் வைக்கிறோமோ அதுக்கு வந்து டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் தயாராக இருக்கணும். கொஷின் கிரியேட்டரும் என்னென்னா ஏதோ ஒன்று பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடியது. நீங்கள் எடுக்கக்கூடிய கேள்விகள் வந்து எங்கேருந்து எடுத்தீங்க, எந்த புக்லேருந்து எடுத்தீங்க, ஸ்கூல் புக்கா, அவுட் சோர்ஸா, ப்ளஸ் வந்து அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின் கூற்றுக்கான எடுக்கிறீங்க அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு 1 2 சரின்னு சொல்கிறீங்க, 3 4 தவறுன்னு சொல்கிறீங்கன்னா ஏன் அதை தவறுன்னு சொல்கிறீங்க அப்படின்றத சொல்லணும். கூற்றுக்கானத்துக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். தமிழ் கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ பிரித்து எழுதுக்கு சேர்த்து எழுதுக்கு போகிறீங்கன்னா என்ன புணர்ச்சி விதி அடிப்படையில் வந்து அதை பிரிக்கிறீங்க அல்லது சேர்த்து எழுதுறீங்க அப்படின்றத கீழே வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒரு கொஷின் இருக்குன்னா அந்த கொஷினுக்கு கீழே ஒரு சின்ன இன்ட்டு கொடுக்கணும். ரைட்டா? அது எங்கேருந்து எடுத்தீங்க ப்ளஸ் அது ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸ் கொஷின் கிரியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கொஷின் எடுத்து சொல்யூஷன் பிடிஎஃப் எழுதி எங்களுக்கு பிடிஎஃபாகவும் அனுப்புகிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து அது வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸுக்கு யார் கொஷின் எடுக்கிறீங்களோ அதுக்கு நீங்களே வந்து ரெக்கார்ட் வீடியோவாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் வந்து நீங்களே சொல்லிக் கொடுக்கணும் மட்டும் மேக்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா வந்து மேக்ஸுக்கு வந்து ஜஸ்ட் நான் பேப்பரில் எழுதி கொடுப்பேன், நான் வந்து வீடியோ போட மாட்டேன்னா தயவுசெய்து மேக்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. கொஷின் கிரியேட்டர் அந்த தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் புக்கு ஒரு 60% கண்டிப்பாக ஒரு 40% அல்லது 50% வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் தான். ஸோ அப்போ அவுட் சோர்ஸ் அப்படின்னா உங்கள்கிட்ட ஜிஎஸ் கொஷின் கிரியேட்டர் இருக்கிறீங்கன்னா அப்போ ஜிஎஸ்க்கான ஸ்டாண்டர்ட் புக் வந்து யூனிட் வைஸ் வச்சுருக்கீங்களா? ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டான ஆத்தரங்கான புக்கு அவுட் சோர்ஸ் புக் வந்து உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. தமிழுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கூல் புக்கு கையில் இருக்கணும். ப்ளஸ் அவுட் சோர்ஸ்ன்றது நீங்கள் ஜெராக்ஸோ பிரிண்ட்டை போட்டிருந்தாலும் சரி, அல்லது நான் பிடிஎஃப் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். குரூப் 4 அவுட் சோர்ஸ், குரூப் 2 அவுட் சோர்ஸ் தமிழுக்கு இருக்குது. தமிழுக்கு வந்து நம்மகிட்டே பிடிஎஃப் இருக்குது. நீங்கள் அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணி நீங்கள் கொஷின் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெறும் ஸ்கூல் புக்கில் மட்டும்தான் நான் கொஷின் எடுப்பேன், அது தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எதுவாக இருந்தாலும் வெறும் ஸ்கூல் புக்கில் மட்டும்தான் நான் கொஷின் எடுப்பேன்னா தயவுசெய்து அப்ளை பண்ண வேணாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் குரூப் 4 குரூப் 2ல் எந்த அளவுக்கு வந்து அவுட் சோர்ஸ் போகிறாங்கன்னு. அப்போ அவுட் சோர்ஸ்லேருந்து நம்ம கொஷின் எடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அது எடுக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. தமிழ் டைப்பிஸ்ட்டுக்கு தமிழ் டைப்பிங் தெரிஞ்சால் போதும். மிஸ்டேக் கரெக்ஷன் ஸ்டாஃப்னா என்னென்னா நாங்கள் வந்து கொஷின் எடுப்பாங்க, எடுத்து டைப் பண்ணி கொடுத்துருவோம். அந்த கொஷின் எடுத்த ஸ்டாஃப் கரெக்ஷன் பார்த்து கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ அதே மாதிரி கொஷின் கிரியேட்டருக்கு இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன், நீங்கள் கொஷின் எடுத்து கொடுக்குறது மட்டுமல்ல, டைப் பண்ணி கொடுக்கும்பொழுது அதில் ஏதாவது தவறு இருக்கான்னு நீங்கள் பார்த்து சொல்லணும். ரைட்டா?
ஸோ இப்போ ஸ்டாஃபுங்க கரெக்ஷன் பார்த்ததுக்கப்புறமா கரெக்ஷன் ஸ்டாஃப்ன்றவங்க ஓவரால் வந்து கரெக்ஷன் பார்ப்பாங்க. தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் ஏதாவது வந்து டைப்பிங் எரர் அல்லது கண்டென்ட் மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ கரெக்ஷன் ஸ்டாஃப்ன்றவங்க கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும். ஏன்னா ஒரு தப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா படிச்சிருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது, ரைட்டா? ஸோ டைப்பிங் மிஸ்டேக் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ திருவள்ளுவருக்கு தருவள்ளுவர்னு போட்டாங்க சார்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கண்டென்ட் மிஸ்டேக் 1950க்கு பதிலாக 47 போட்டாங்க, இல்லை 52 போட்டாங்கன்னா அது ஏன் தப்புன்னா நீங்கள் படிச்சிருந்தால் தான் தெரியும். அப்போ கரெக்ஷன் ஸ்டாஃப் பண்ணுறவங்க ஓவராலாக தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாத்துலேயுமே நல்ல நாலேஜ் இருக்கணும். ஸோ நீங்கள் நல்லா படித்தவங்களாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து குரூப் 4 குரூப்பில் 1 or 2 மார்க் மிஸ் பண்ணிட்டேன் சார், நான் 2026க்கு படிச்சுட்ருக்கேன், ஃபுல் டைமாக படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா ஸோ வீட்டிலேருந்து பார்ட் டைமாக நமக்கு வந்து இது மாதிரி வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு, கொஷின் எடுத்து கொடுக்குறதுக்கு, அல்லது டீச் பண்ணி கொடுக்குறதுக்கு, டைப் பண்ணி கொடுக்குறதுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 6 மந்த்தாவது ஒர்க் பண்ணுற மாதிரி பாருங்கள். வர்றது ஒரு கொஷின் 2 கொஷின் எடுத்து கொடுத்துட்டு போயிடுறது, இல்லை 1 மந்த்து 10 நாள் வேலை செஞ்சுட்டு போகிறது இல்லாமல் ஆக்சுவலாக வந்து நம்ம 6 மந்த் கோர்ஸ் தான் இப்போ போடுவோம். அப்போ கொஷின் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்த 6 மாதம் தொடர்ந்து எங்கள் கூட வந்து கண்டினியூவாக உங்களால் வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ உங்களால் முடினா மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பர் 8012781561 உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இப்போ ஷோ ஆகும் பாருங்கள். அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு கூகுள் ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் மற்றப்பட்டு கால் பண்ண வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க, நாங்களே உங்களுக்கு வந்து கால் பண்ணுறோம், ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.